அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய 7வது ஊதிய குழுவில் மீண்டும் அகவிலைப்படி உயர்வு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி 4% இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனோட கணக்கீடு விவரத்தை முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா மே 2025க்கான தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு 0.5 உயர்ந்துள்ளது. இதிலிருந்து 144 தற்போது இருக்கு. மார்ச் முதல் மே வரையிலான 3 மாதங்களில் குறியீடு தொடர்ந்து உயர்ந்துள்ளது. மார்ச் மாதத்தில் 143, ஏப்ரலில் 143.5, இப்பொழுது மே மாதத்தில் 144. இந்த போக்கை பார்க்கும்போது ஜூலை 2025ற்கான அகவிலைப்படி 3லிருந்து 4% வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி நிவாரணம் 55% உள்ளது. இறுதி அகவிலைப்படி உயர்வு முடிவு ஜூன் 2025க்கான ஏஐசிபியின் தரவை பொறுத்தது. இது இந்த ஆண்டு ஆகஸ்ட் தொடக்கத்தில் வெளியிடப்படும். ஏஐசிபியின் குறியீடு ஜூன் 2025இல் 0.5 உயர்ந்தது. இதனால 144.5 எட்டினால் 12 மாத சராசரி ஏஐசிபி சுமார் 144.17 அதிகரிக்கும். 7வது சம்பள கமிஷனின் சூத்திரத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த சராசரியை சரி செய்த பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்காக எதிர்பார்க்கப்படும் டிஏ தோராயமாக 58.85 இருக்கும். இந்த எண்ணை ரவுண்ட் அப் செய்தால் தற்போதைய அகவிலைப்படி 55லிருந்து 59 எட்டும். இதன் விளைவாக ஜூலை 2025 முதல் 4% அதிகரிப்பு அமலுக்கு வரும். ஜூன் குறியீட்டில் இந்த புள்ளி 0.5 புள்ளிகளாக உயர்ந்து முன்னர் கணிக்கப்பட்டதை விட சற்று அதிகமான டிஏ உயர்வுக்கு வழிவகுக்கும். கடந்த 12 மாதங்களின் சராசரி தரவுகளின் அடிப்படையில் அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. இது 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது. ஜனவரி முதல் மே வரையிலான புள்ளி விவரங்கள் தற்போது கிடைத்துள்ளன. இவை 3% அதிகரிப்பிற்கு அடிப்படையாக அமைகின்றன. இப்போது ஜூன் மாத புள்ளி விவரம் இந்த இறுதி டிஏ உயர்வை தீர்மானிக்கும். புதிய டிஏ ஜூலை 2025 முதல் அமலுக்கு வரும். அரசாங்கம் வழக்கமாக செப்டம்பர், அக்டோபர் இந்த பண்டிகை காலங்களை ஒட்டி அதை அறிவிக்கும். இந்த முறையே அதுவே நடக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த அறிவிப்பு தீபாவளியை ஒட்டி வெளியிடப்படலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வந்தவுடனே நம்ம சேனல்ல உடனடி அப்டேட் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.